தினமொரு கதை வித் ஐஸ்வர்யால இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா எல்லா சிச்சுவேஷன்லயும் எப்படி பாசிட்டிவா இருக்கிறதுங்கிறது தான். கண்டிப்பா இது வந்து ஒரு கஷ்டமான ஒரு விஷயம்னு சொல்லலாம். ஏன்னா எல்லா சிச்சுவேஷன்லயும் பாசிட்டிவா யோசிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து கண்டிப்பா எல்லாராலையும் முடியாது. இப்போ ஒரு ஒரு டஃப்பா ஒரு சிச்சுவேஷன் நம்மளுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைம்ல நம்ம என்ன நினைப்போம், ஓகே இது அவ்வளோதான், இது முடிஞ்சிருச்சு, இனிமேல் இதை பற்றி யோசிக்க வேண்டாம்னு நினைப்போம். இதுக்கு மேலே ஒர்க் அவுட் ஆகாதுன்னு நினைப்போம். மனசு ஒன்று சொல்லும், மைண்ட் ஒன்று சொல்லும். அப்படியே ரெண்டும் ஒன்று சேர்ந்து வந்தாலும் அது நோன்ற இதுக்கு வந்துட்டா அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு மேலே அதை பற்றி யோசிக்கவே மாட்டோம். ஓகே இது அவ்வளோதான், இனிமேல் இது நம்மளால முடியாது அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் தாட் தான் வரும். எல்லா டைமும் நம்ம அப்படி நெகட்டிவாகவே நினச்சி விட்டுற முடியாது. கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் இதை வச்சு யோசிக்கணும். ஸோ இங்கே அப்படி ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாமா? வாங்க, வழக்கம் போல் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்கிறேன். ஸோ ஒரு ஊரில் ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு காரில் வந்து ஒருத்தர் போயிட்டுருக்காரு. ஒரு பிரிட்ஜ் மேலே போயிட்டுருக்காரு. அவர் போயிட்டுருக்கும் போது அவரோட கார் டயர் வந்து பஞ்சர் ஆயிடுச்சு. பஞ்சர் ஆனோடனே அவர் இறங்கி என்ன பண்ணுறாரு, அவரே அந்த வீல் எல்லாமே கழட்டிட்டு இன்னொரு